கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை வெளிச்சம் என்கிறதான வார்த்தையின் மூலியமாக தேவன் இந்த நாளிலும் நம்மளோடு இடைபெற போகிறார். இந்த நாட்களிலே தேவனுடைய வசனம் சொல்கிறது, எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளவும், எங்களுக்காகவும் எங்கள் ஜனங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் செவ்வையான வழிகளை தெரிந்து கொள்வதற்காகவும் நாங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்திக் கொள்கிறோம் என்கிறதான வசனம் சொல்கிறது. உபவாசித்து சொல்கிறார்கள். எஸ்ரா தன்னுடைய நிருபத்திலே சொல்கிறார், தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற வேளையிலே இந்த ஜனங்கள் தேவனுக்கு முன்பாக வந்து தங்களை தாழ்த்திக் கொள்கிறார்கள். அந்த நாட்களிலே வாழ்ந்ததான இஸ்ரேவேலில் வாழ்ந்த ஒவ்வொரு ஜனங்களும் சரி, இஸ்ரேவேல் ஜனங்களை ஆண்ட ராஜாக்களும் சரி, தங்களை தாழ்த்திக் கொண்டார்கள். ஆகாப் ராஜா, ஆசா ராஜா, மனாசே, இப்படி அநேக ராஜாக்கள் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்திக் கொள்வதன் மூலியமாக அவர்களுக்கு வந்ததான அநேக இக்கட்டிலிருந்து தேவன் அவர்களை விடுவித்தார். புதிய ஏற்பாடு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்மளுக்கும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நமக்காக இந்த நாளிலும் மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்து பிலிப்பியர் புத்தகத்திலே சொல்கிறார், மனுஷகுமாரனாய் இருந்தும் அவர் மனுஷனுடைய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அவர் அநேக காரியங்களை மூலியமாக தன்னை தாழ்த்தி கொண்டார். பிலிப்பியர் புத்தகத்திலே அவர் மனுஷ ரூபமாக இருந்து தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு அடிமையின் ரூபமாக இருந்து தன்னை தாழ்த்தி கொண்டார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய தேவனே இந்த பூமியிலே மனுஷராக வாழ்ந்த காலத்திலே தன்னை தாழ்த்தி கொண்டார். அப்படிப்பட்டதான வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது. அதை நாம் வாசித்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்டு அறிந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தும் போது தேவன் நம்மளை உயர்த்துவார். இந்த உயர்த்துவதன் மூலியமாக நாட்களிலே நாம் அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? நல்ல ஒரு வழிகளை காட்டுகிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அநேக செல்வங்களை கொடுக்கிறார். தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்கள். யாக்கோபு நிருபத்திலே சொன்னது போல, தாழ்மைப்படுகிறவனுக்கோ என்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்துகிறார். அதாவது அவர் தன்னை யாரெல்லாம் தாழ்த்திக் கொள்கிறார்களோ தேவன் அவர்களை உயர்த்த ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனிதனிடத்திலே அநேக காரியங்களை நாம் பேசும்போது தன்னை மெச்சிக்கொள்ள மேட்டிமையான எண்ணம் கொண்டு பேசுகிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்திக் கொள்ளுங்கள், தேவனுடைய சமூகம் வரும்போது தன்னை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் இந்த நாளில் உரைக்கிறது. அன்பான தேவஜனமே, இந்த நாளிலும் இந்த எஸ்ரா புத்தகத்திலே வசனம் அல்ல, வேதாகமத்தில் கொள்ளப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் மூலியமாக தன்னை நாம் தாழ்த்திக் கொள்ளுவோம். கர்த்தர் நம்மளை உயர்த்துவாராக. இந்த வசனத்தின் மூலியமாக நம்மளையும் நம்மளை சார்ந்திருக்கிற குடும்பங்களையும் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் தான் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.